Taste the Daily. நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ஏகே அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஜெயகிருஷ்ணன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவினாலே ஊழல் சர்க்காரிய கமிஷனர் சொல்லிச்சு. அதாவது என்னென்னா திமுக தான் ஊழல் ஊற்றுக்கண் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அந்த கட்சி துவங்கியிருந்து ஊழல் செய்வது தான் அவரோட தலையாய கடமையாக இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நேரு அவர்கள் பல்வேறு முறையில் கிட்டத்தட்ட 1020 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட அது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாட்டோட தமிழ்நாட்டோட பட்ஜெட் மாதிரி இருக்குது. அந்த தொகையை ஊழல் பண்ணியிருக்காங்களே, எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாம், இது 3வது முறை இந்த வருஷமே. முதல்ல வந்து ஏற்கனவே வந்து இடி ரெய்டு நடந்ததை பார்த்தோம். அவருக்கும் அந்த டிவிஹெச் ஹோம்ஸ் அவர் பிரதரோடைய இதில் வந்து ஹவாலா பணம் வந்ததுன்னு, அதுலேருந்து வரக்கூடிய ஒரு நீட்சியான நெக்ஸ்ட் அப்படி தான் இடி வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கேஷ் ஃபார் ஜாப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வேலைக்கு வந்து கமிஷன் வாங்கிக்கிட்டு பறதை பார்த்தோம். இது 3வது. இது பார்த்திங்கன்னா இடி வந்து ரொம்ப ஸ்டன்னிங்காக கொடுத்தாங்க. 258 பேஜ் டாக்குமெண்ட்டு ஃபுல்லாக இவரை சம்மந்தப்படுத்தி மட்டும் இல்லை, இது ஒரு வெல் ஆயில்டு மிஷினரின்றாங்க. அதாவது ஐஏஎஸ் அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்க, போலீஸ் துறை சம்மந்தப்பட்டிருக்காங்க, மற்ற ரெவென்யூ துறையில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு சீஃப் செக்ரட்டரிக்கு, டிவேக்கோடைய ஹெட்டுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க வித் ப்ரூஃப். முன்ன மாதிரி ஒரு அலகேஷன் மாதிரி கிடையாது. இவர் வந்து எங்கே போனார், யாரோட பேசினார், வாட்ஸ்அப் சேட்டோட ரெக்கார்டு, அந்த ஒரு அக்கௌண்ட் புக்ஸில் எப்படிலாம் காசு வந்துட்டு போச்சுன்றதில் ஒரு எக்ஸல் ஷீட்டு, அதில் வந்து ஒரு காலமில் வந்து பார்ட்டிக்கு இவ்வளோ அப்படின்னு ஒரு கமிஷன் தொகையோட ஃபுல் ஆதாரங்களோட இந்த இது வந்திருக்கு. இது போக போக தான் தெரியும் இதை எப்படி இவங்க வந்து லிங்க் பண்ணுறாங்கன்னா. ஏற்கனவே இவர் மேலே பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதுவும் அந்த மணி லாண்ட்ரிங் பண்ணியிருக்காரு, ஹவாலா மூலமாக நிறையா பண்ணியிருக்காரு. இந்த டிவிஹெச் கேஸ்லேயே வந்து இருக்குது. இது தவிர இது எப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொல்கிற மாதிரி கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன், இது 3 தான் வந்து இந்த டி மாடலோடைய தாரக மந்திரம். அதில் இந்த பண்ணக்கூடிய இந்த ஊழல் தான் வந்து இந்த கலெக்ஷன். எல்லாருமே வந்து நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இந்த குறுநில மன்னர்கள்லாம் கப்பம் கட்டுவாங்க மெயின் ராஜாவுக்கு. அது மாதிரி இந்த கோபாலபுரம் ராஜாவுக்கு வந்து எல்லாருமே வந்து போய் கப்பம் கட்டுறாங்க. அது ஒவ்வொரு மினிஸ்டரும் அவங்க துறையில் எவ்வளோ பணம் கையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இதே முன்னாடி தான் வந்து இந்த டெண்டர் வழியாக பண்ணுறதுக்கு வந்து ஏற்கனவே நம்ம பேசுகிறோம். அது எப்படி நடக்கும்னா, ஜஸ்ட் சுருக்கமாக சொல்லிடுறேன். நிறையா மாடல்ஸ் இருக்குது. அந்த டி மாடலில் டெண்டர் ஊழலில் நிறையா மாடல் இருக்குது. இதில் வந்து முன்னாடியே பேசி வச்சுட்டு இவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த தொகையெல்லாம் வந்து சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணி ஒரு இது போட்டுருவாங்க. ப்ளஸ் வந்து இந்த பட்ஜெட் போடும்போதே எந்தெந்த துறைக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணுறாங்க, என்ன ப்ராஜெக்ட்ஸ்க்கு. இப்போ இங்கே ஒரு இடத்துல வந்து ரோடு கட்ட போகிறாங்க, இங்கே பிரிட்ஜு கட்ட போகிறாங்க, இந்த இடத்த வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு டெவலப்மெண்ட், ஹவுசிங் டெவலப்மெண்ட் மாதிரி பண்ண போகிறாங்க, இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, இந்த பிஸ்னஸ்க்கு இந்த இடத்துல கொடுக்க போகிறாங்கன்னா அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு உண்டான ஒரு லாபியும் ஒரு சிண்டிகேட்டம் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இவங்களே வந்து இந்த காசுலேருந்து எவ்வளோ அடிக்கலாம். இப்போ கவர்மெண்ட் 1000 கோடி ஒதுக்குதுன்னா இந்த 1000 கோடியை நம்ம டெண்டர் வழியாக அந்த இது வழியாக வாங்கிடணும்னு சொல்லிட்டு பேசுறது. இதில் பல விதமான ஊழலில் ஒரு விதமான ஊழல் நான் ரீசெண்டாக கேள்விப்பட்டது என்னென்னா, ஒரு உள்ளேருந்து ஒரு ஆள் சொன்னது என்னென்னா, சம்டைம்ஸ் வந்து இந்த டெண்டர் தான். இப்போ மோடி அரசாங்கம் வந்த பிறகு டெண்டரில் நிறையா ஃபோக்கஸ் ஆகுது. அதை வந்து இந்த தப்பெல்லாம் பண்ண முடியாது. அந்த பிட்டை வந்து எப்போ திறக்கிறது மூடுறது, இவங்க என்ன பண்ணுறாங்களாம், கடைசி நாள் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஒரு ரெவென்யூ கலெக்டர்கிட்டையோ இல்லை ஒரு அதிகாரிகிட்டையோ எங்களுக்கு வந்து சிஸ்டமில் ப்ராப்ளமு, அதனால் டெண்டர் எங்களால் பண்ண முடியாது, அதனால் நாங்கள் வந்து மேனுவலாக மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நாளைக்கு டெண்டர் முடிய போகுதுன்னா இன்றைக்கி வந்து சிஸ்டமில் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு மேனுவலாக டெண்டர்னு சொல்லிட்டு ஒரு இதை போட்டு வாங்கிக்கிறாங்க. அத்தாரிட்டி சைன் ஆஃப் போட்டு வாங்கிக்கிட்டு யாருக்குமே தெரியாமல் அந்த 4 பேர் மட்டும் உட்காந்துப்பாங்க. அந்த 4 பேர் ஒரு அமௌண்ட்டை போடுவாங்க, அந்த அமௌண்ட்டை வச்சு கொடுத்துருவாங்க, அப்புறம் கலெக்ஷன் பின்னாடி போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் ஊழல் நடந்திருக்கு. அதை கண்டுபிடிச்சிருக்காங்க இடி. இது எப்படி இவங்க இப்போ டிவி எடுத்துன்னு போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆனால் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிஎம்டிஏ ஊழல்,
சேகரபாபு கிட்ட 2000 கோடி ஊழல், இவர் 1000 கோடி ஊழல். பார்த்தீங்கன்னா ஊழல் வந்து முதல்லலாம் வந்து சிறிய தொகை இருக்குது, பற்றி இப்போ ஆயிரங்கள்ல அந்த ஊழல் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? எல்லாரும் எதாவது அந்த ஃபஸ்ட்டே வந்து அவங்க குடும்பத்துலேருந்து ஆரம்பித்து வச்சாங்க இல்லையா, அந்த 2G இல்லை 1,76,000 கோடிக்கு உண்டான லாஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து வச்சதில் அவங்கவுங்க நெக்ஸ்ட்டு இது பண்ணுறாங்க. அதுதானே இப்போ துரைமுருகன் அவருடைய பையன் அதோடைய ஊழல், இவர் நேரு, அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி, இப்படி மாதிரி பல இந்த ஏபே வேலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு இது வச்சுருக்காங்க. எந்தெந்த இடத்துல யார் யாருக்கு என்னென்ன ஒரு இதில் வருமோ அந்த ஊழல் பணத்தை எடுத்து கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் இந்த மூணுத்தையும் பண்ணிவிட்டு அந்த காசை வந்து அதுதான் பிடிஆரே சொல்லியிருக்காரு, 30,000 கோடி வந்து சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பதவியே போச்சு இல்லையா? பதவியே போச்சு அவருக்கு. அவரை உண்மை சொன்னதுக்கு பதவியே போச்சு பாவம். ஸோ அவரால் எதுவும் பண்ண முடியல, அவர் பெரிய ஃபினான்ஷியல் எக்ஸ்பெக்ட், அவராலேயே ஒன்றும் ஊழல் பண்ண முடியல போல இருக்கு. ஸோ அவரை ஒதுக்கிட்டு யாரெல்லாம் பண்ண முடியுமோ அதுதான் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனாக இருக்குது. ஒரு மினிஸ்டர் ஆகணும்னா ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் ஒன்றால் எனக்கு வந்து கஜானாலேருந்து காசு எடுத்து இந்த சைடு தர முடியுமா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சார் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பல்கலைக்கழகங்கள் இதற்கான வந்து துணைவேந்தர் விஷயம் வந்து நாங்கள் வெற்றி பெற்று விட்டுருவோமெல்லாம் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். இப்போ திருப்பி சித்த மருத்துவ பல்கலைக்கழகங்கள் திருப்பி குழப்பமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அமைச்சர்லாம் வந்து பல்வேறு காரணங்கள் சொன்னாலும் தொடர்ந்து அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது பெரிய இடையூறாக இருக்குன்னு சொல்லப்படுது சார். கண்டிப்பாக இது வந்து என்னென்னா தாம் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்ற மாதிரி இது வந்து ஒரு ஈகோயிஸ்ட் மைண்ட் செட் தான் இந்த கவர்னர் இஷ்யூலேயும் இந்த அரசு பண்ணுறது. எஸ்பெஷலி பிட்வீன் அந்த ஒரு டாப் அந்த சிஎம் ஸ்டாலின் அண்ட் கவர்னர் நடக்கிறது வந்து ஃபுல் ஈகோ பிரச்சனை. அதாவது நான் வந்து கான்ஸ்டிடியூஷனாக மதிக்க மாட்டேன், நான் வந்து தனித்தமிழ்நாடுன்ற அந்த நிலையில் இறங்கல, அதுக்கு கீழே என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பில் ஏற்கனவே நம்ம இந்த யூனிவர்சிட்டி பில்லை வந்து கவர்னர் வந்து அமிச்சாரு, அதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க, அப்புறம் சொல்லிட்டாங்க. எல்லாத்துலேயும் என்ன பிரச்சனைனா கவர்னர் தான் வந்து சான்சலர், அவர் தான் வந்து அந்த துணைவேந்தர் மற்ற அந்த ரெஜிஸ்ட்ரார் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவிகள் எல்லாம் அவர் தான் அமர்த்துவார். அதுக்கு கவர்மெண்ட் பரிந்துரை பண்ணுவாங்க, இவர் தான் அமர்த்துவார். இதுதான் ப்ராசஸ். இதை வந்து இவங்களால தாங்கிக்க முடியல. பிகாஸ் எவ்வளோ கோடி போகுது. நான் ஒரு துணைவேந்தர் ஒரு பதவியோட மதிப்பு வந்து கோடி கணக்கில் போகுது ஆக்சுவலாக ஒரு சீட்டு இது பண்ணோன்னா. இப்போ இந்த சித்த மருத்துவத்தை என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களாவே ஒரு யூனிவர்சிட்டியாக ஒன்று ஆரம்பித்து திருப்பியும் அதே மிஸ்டேக். இதில் பார்த்தீங்கன்னா சான்சலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் இருக்க வேண்டிய இடத்துல முதல்வர் தான் வந்து சான்சலர் இருப்பார்னு சொல்லிட்டு ஒரு பில்லை பாஸ் பண்ணாங்க. கவர்னர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். ப்ளஸ் இதோடைய அதுக்கு ஒரு விளக்கம் கேட்டார், இது ஏன் நீங்கள் பண்ணுறீங்க, இதுக்கு உண்டான மாற்று பண்ணத்துக்கு உண்டான காரணம் என்னன்னு இவங்களால் பதில் சொல்ல முடியல. ப்ளஸ் நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரு, இவங்களால் ஒன்றும் பண்ண முடியல. ஒரு கண்டன தீர்மானம் மட்டும் ஒரு சட்டசபையில் போட்டு அதை விட்டாங்க. திருப்பியும் இந்த வாட்டி அக்டோபர் தாக்கல் பண்ணியிருக்காங்க. திருப்பியும் அதே ஒரு ப்ராசஸ், அதே முதல்வரை வந்து முன்னிறுத்தி இது பண்ணியிருக்காங்க. ஆஸ் பெர் அந்த கான்ஸ்டியூஷனில் வர ப்ராசஸ் பிரகாரம் 2வது முறை ஒரே பில் வந்ததுன்னா இவர் வந்து அனுப்புறது தான் வந்து ஒரு வழிமுறையாக இருக்கிறதுனால இவர் வந்து பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பிச்சார். இது கண்டிப்பாக அப்ரூவ் ஆகாது. இப்போ நாம் கேள்விப்படுறது என்னென்னா, இப்போ இவங்க வந்து இப்போ ரீசண்டாக நடந்த ஒரு யூனிவர்சிட்டியில் என்ன அப்பாயின்மெண்ட்டில் என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட்லேருந்து எடுத்து துணைவேந்தர் பதவிக்கு போடுறாங்க. அரசில் இருக்கிற பணியாளர்கள், அதாவது அரசு டாக்டர்ஸ், அவங்க வச்சுட்டு பண்ண வேண்டிய போஸ்டிங்கோடைய இதை வந்து வெளியிலேருந்து ஒரு ஆளை வந்து இவங்களுக்கு தேவையான ஆள் ஆர் வாட் எவர் முறையில் எடுத்துகிட்டு வந்து பண்ணுறதில் நிறைய அதிருப்தி இருக்குது. இந்த டாக்டர்கள் சங்கத்திலேயே வந்து அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி ஒரு சித்தா மருத்துவ பல்கலைக்கழகம் ஆரம்பித்து பண்ணாங்கன்னா திருப்பி என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு தேவையான ஆளுக கூப்பிட்டுக்கிட்டு எப்படி இந்த பள்ளி கல்வித்துறைக்கும் சம்மந்தமே இல்லாமல் இப்போ இந்த லியோனி அப்படின்னு ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் கொண்டு போய் விட்டாங்க. பட்டிமன்ற பேச்சாளர் நம்ம சொல்லிக்கிறோம், பட் அவர் பேசுகிற பேச்சை கேட்டீங்கன்னா ஆபாச பேச்சாளர். அவரை வந்து பள்ளி கல்வித்துறைக்கு வந்து ஒரு அட்வைசராக போகிறாங்க. அதே மாதிரி கோயிலை பற்றியும் அதற்கு உண்டான விஷயத்தை தப்பாக சொல்கிறது, இந்து மதத்தை காரி உமிழ்றது, இந்து மதத்தை யாரெல்லாம் சாடினாங்களோ அவங்கள தூக்கி பெருமையாக பேசுகிறக்கூட அந்த சுகி சிவம் போன்றவர்களை ஆலோசகர்களாக அந்த HRNC இப்படி தான் வந்து சித்தா மருத்துவ பல்கலைக்கழகம் எப்படி ஆகும்னா, யார் வந்து அந்த மருத்துவ முறையை வந்து நல்லா ஆழ்ந்து படித்து அதில் ஒரு பற்று இருந்து அதை மேன்மேற்கணும்னு சொல்லி பண்ணுறவங்கள விட்டுட்டு வெளியிலேருந்து யாராவது போட்டு அதுக்கு ஒரு கமிஷன் வாங்கிப்பாங்க. அதுதான் இப்போ ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது. இப்போ சார் இன்னொரு பார்த்தீங்கன்னா பஞ்சாபை
வந்து முந்தக்கூடிய அளவில் வந்து தமிழகம் வந்து போதைப் போரில் முன்னோடியாக இருக்குது அப்படின்னு சொன்னது யாருன்னா எடப்பாடியாரோ இல்லை யாருமே சொன்னது யாருன்னா கூட்டணியில் சேர்ந்த மதிமுகவோட வைகோ சொல்லியிருக்கார். தமிழகத்தை வந்து முந்துது, தமிழகம் முழுவதும் வந்து போதைப்பொருள் வந்து பரவி கிடக்குது அப்படின்னு வைகோ சொல்கிறாரு. அவங்க கட்சி கூட்டணி சேர்ந்தவர்களே இப்படி வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய சூழ்நிலை தமிழகம் இருக்குதே சார். இன்றைக்கி தான் அவர் வந்து கோமாலேருந்து முழிச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வந்து என்ன இப்போ பார்த்தா இவ்வளோ 2 வருஷமாக வந்து இப்போ இந்த போதை கடத்தல் மன்னன் புகழ் டிஎம்கே கட்சியில் சார்ந்தவருங்கிற சொல்கிறதுலேருந்து எவ்வளோ டெய்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா 3 செய்தி வந்து கண்டிப்பாக இருக்கும். அதில் ஒன்று இவ்வளோ போதை மருந்து பிடிப்பட்டது, இங்கே வந்து இங்கே பிடிச்சாங்க அப்படின்னு. செகண்ட் வந்து பெண்களுக்கு உண்டான இந்த பாலியல் வன்முறை அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது வந்து எங்கேயாவது வந்து கவுன்சிலர் வந்து மக்களோட அடிதடி பண்ணார், இங்கே இந்த சண்டை போட்டார், இங்கே வந்து பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயம். இந்த 3 விஷயத்தை நீங்கள் வந்து கடந்த 1 வருடங்களாக பார்த்தீங்கன்னா டெய்லி ஹெட்லைன்ஸ் இருக்கும். ஸோ இந்த போதை வஸ்து வந்து இது வந்து ஒரு ஹப்பாக மாறிடுச்சு இங்கே தமிழ்நாட்டில். இவர் இன்னைக்கு வந்து சொல்கிறது வந்து பெரிய நகைமுறைனா இருக்குது. இவர் தானே கூட்டணியில் இருக்கார். இவர் டைரெக்டாக இப்போ ஸ்டாலினை பார்த்து கேட்கலாமே, வீட்டுக்கே போய் பேசலாமே, உட்காந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் வரும்போது கேட்டிருக்கலாமே. இதில் என்ன இப்போ ஜெயகிருஷ்ணன் அப்படின்னா இவர் வந்து பஞ்சாப்பை கம்பேர் பண்ணி பேசுகிறார். அதுவே ஒரு பெரிய வந்து ஒரு இது. ஏன்னா பஞ்சாப்புங்கிறது போதை மாநிலம், அங்கே எப்படி வந்து நடந்தது அப்படிங்கிறது நாடே அறியும். ரைட், இப்போ வந்து ஓரளவுக்கு மீட்டுட்டு வராங்கன்ற பட்சத்தில் அங்கே ஒரு பெரிய ஒரு ஹப் அது மாதிரி. இப்போ ரீசெண்டாக வந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரீசெண்டாக அந்த பள்ளிக்கல்வித்துறை ஏதோ அமைப்பு அந்த சில்ட்ரன்ஸ் சர்வேல எனக்கு பெரிய தெரியல. பட் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இந்த 10 வயசு 12 வயசு சில்ட்ரன் வந்து போதை மருந்து பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. நாடு முழுவதும் இந்த கல்ச்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு நமக்கு அது தமிழில் வந்து முன்னோடி எதுலெல்லாம் ஃபஸ்ட்டு மாறிடமோ இந்த மாடல் வந்து தமிழ்நாட்டில் முன்னோடியாக இருக்கிறத பார்த்தோம். பல ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற அந்த சாக்லேட்டில் வந்து அந்த இதை கலந்து வைக்கிறது, ப்ளஸ் அந்த சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் இதை வந்து அந்த இதை வச்சு கொடுக்கறது எல்லாமே வந்து இங்கே இருக்குது. அதை வந்து துணை போகிற அரசாய் தடுக்கிறோன்னு சொல்கிற இடத்துல இங்கே தான் கள்ளச்சாராய சாவு, இங்கே தான் வந்து போதை மருந்து அதற்கு உண்டான. இப்போ ரீசெண்டாக இந்த கோயம்புத்தூரில் நடந்த அந்த ஒரு பெண்ணுக்கு உண்டான ஒரு வன்கொடுமை நடந்தது இல்லையா, 4 பேர் வந்து இது அப்போ அந்த 4 பேர் வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையாக அன்றைக்கி போதையில் இருந்ததுனால தான் இந்த குற்றம். ஸோ பாதி குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களாக இருக்கட்டும், மற்ற அந்த திருட்டு போன்ற பல சம்பவங்களாகட்டும், அதற்கு ஒரு பாதி காரணம் என்னென்னா இந்த போதை பழக்கம். இந்த போதை பழக்கத்தில் ஏற்படுத்தி அதனால் வரக்கூடிய குற்றங்கள் தான் இதெல்லாம். ஸோ வைகோ வந்து இன்றைக்காவது முழிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். பட் இவர் வந்து சும்மா ஒரு பேட்டி மட்டும் கொடுக்காம டைரெக்டாக போயிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டோ இல்லை சட்டசபையில் அவரை வச்சுட்டோ நல்லா சட்டை பிடிச்சி கேட்கலாம், என்ன பண்ணி வச்சுருக்கீங்க தமிழகத்தைன்னு. அப்போ கேட்டால் அப்போ அவருக்கு வந்து இருக்குது. இப்போ வந்து நான் பாத யாத்திரை போகிறேன், இதுக்காக ஒரு 10வது வாட்டி பாத யாத்திரை போகிறேன்னு என்ன கின்னஸ் ரெக்கார்டு மாதிரி பாத யாத்திரை போகிறதுக்கு உண்டான ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு ஒரு காரியம் கிடச்சிதுன்ற மாதிரி தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரோன்னு தோணுது. உண்மையாகவே இருந்ததுன்னா இதை வந்து போராட்டம் பண்ணுங்கள், சட்டசபை முன்னாடி போராட்டம் பண்ணுங்கள், மாநகராட்சி முன்னாடி போராட்டம் பண்ணுங்கள், போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் போராட்டம் பண்ணுங்கள், ஒத்துப்போம். நீங்கள் பாத யாத்திரை போகிறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அதே மாதிரி சார் பார்த்தீங்கன்னா இப்போ பழங்குடி மக்கள் அவர்களோட மாணவர்கள், அதே மாதிரி ஆதி திராவிட மாணவர்களுக்கான உறைவிடம், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்வேறு முறைகேடுகளுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கூட சனி ஞாயிற்கு நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க, எங்களுக்கு உணவளிக்க முடியாத விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. இப்போ அதே மாதிரி உண்டு உறைவிடம் இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸ்லாம் வந்து சரியான முறையில் பராமரிக்கிறதில்லை, அங்கே சரியான உணவு கொடுக்கப்படுவதில்லை, அந்த சீலிங்லாம் இடிந்து விழுது அப்படின்ற செய்தியெல்லாம் இன்றைக்கி செய்தித்தாளில் வந்திருக்கு. நீங்கள் எப்படி இந்த நிகழ்வை பார்க்குறீங்க சார்? மேபி இவங்களுடைய இப்போ பசங்களோ இல்லாட்டி மினிஸ்டரோட பசங்களோ மேபி ஹாஸ்டலில் படிச்சிருந்தாங்கன்னா மேபி ஹாஸ்டல்ஸ்லாம் வந்து நல்லா ஒழுங்காக நிர்வகிச்சுப்பான்னு நினைக்கிறேன். இந்த பள்ளி கல்வித்துறை வந்து இங்கே சீரழிஞ்சு போனதுக்கு ஒரு காரணம் வந்து அதை வந்து அதுலேருந்து எதுவுமே உங்களால் வந்து அந்த அளவுக்கு கமிஷன் கரப்ஷன் பண்ண முடியல. ஏன்னா ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து இந்த பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் வந்து எதுவுமே பண்ணாது, அது பண்ணியிருந்தா கூட இவ்வளோ கோடி வந்திருக்கும். அது இல்லாமல் அதுக்கு வந்து ஒரு ஒப்பாரி வைக்கிறீங்க, என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி தான் இந்த ஹாஸ்டல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது எல்லா இடத்துலையும் திருவண்ணாமலை சைடு, திருப்பூர், இந்த சைடு இருக்கிற விழுப்புரம், எல்லா மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து என்னென்னா
அவங்களுக்கு வந்து சேலரி ஒழுங்காகவே கொடுக்கறதில்ல. ப்ளஸ் வந்து 10,000 ரூபாய்க்கும் 8,000 ரூபாய்க்கும் சமையல் பண்ணுறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா என்ன ஆக போகிறது? ஒரு பரோட்டாக்கார போடுறவனே 30,000 ரூபாய் சேலரி வாங்குறான். ஸோ கவர்மெண்ட்டில் 10,000 ரூபாய் 8,000 ரூபாய் கொடுத்தா அவங்க வரதில்லை. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஆசிரியர்கள் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. ஆசிரியர்கள் வந்து இப்போ கல்வி இப்போ சொல்லிக் கொடுக்குற வேலையை பார்ப்பாங்களா, இல்லாட்டி இந்த சமையல் வேலையை பார்ப்பாங்களா? ஸோ இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. இது இன்னொரு எடுத்துக்காட்டாக தான் சொல்கிறேன். எப்படி வந்து இவங்க மாணவர் மேலே அக்கறையோட இருக்காங்கங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த அவல நிலை. கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி எழுதுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி ஜெய்ஹிந்த். நேரிலே அடுத்த சொல்லியடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.